விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை இப்போது பார்க்கலாம். இயற்றியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முறையாக ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் மக்கள் தொகை அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோருக்கு அனைத்து துறைகளிலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதேபோல தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான துணை திட்டத்தை, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் அனைத்து துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து மேம்பாட்டு பணிகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேண்டுகோளை மாண்புமிகு முதல்வர் நாராயணசாமி அவரிடத்திலே ஒரு விண்ணப்பமாக நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அது குறித்து பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். பொதுவாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில், பல மாநிலங்களில் இந்தியா முழுவதும் மக்கள் தொகை அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை. அப்படியே நிதி ஒதுக்கினாலும் அதனை முழுமையாக மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்துவதில்லை. கடந்த முறை தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையம் தமிழகத்தில் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது. தமிழ்நாடு அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்கென ஒதுக்கிய நிதியில் 2% கூட அம்மக்களின் நலன்களுக்காக செலவிடப்படவில்லை என்கிற உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறது. தாழ்த்தப்பட்டோருக்கென நிதி ஒதுக்கீடு செய்து அதை வெறும் அறிவிப்பாக செய்துவிட்டு மற்ற பணிகளுக்கு அந்த நிதியை மடைமாற்றம் செய்கிற வேலையை தமிழ்நாடு அரசு கடைபிடித்து வருகிறது என்பதை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் திரு புனியா அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார், அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதன் பிறகும் தமிழ்நாடு அரசு அதை பொருட்படுத்தவில்லை. தாழ்த்தப்பட்டோருக்கென போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. ஒதுக்குகிற நிதியையும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாட்டுக்கென பயன்படுத்துவதில்லை என்கிற ஒரு போக்கினை தமிழக அரசு கடைபிடித்து வருவது வேதனை அளிக்கிறது. தமிழக அரசு தேசிய ஆணையத்தின் பரிந்துரைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். கல்வியை காவிமயமாக்கும் முயற்சியில் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு முயற்சித்து வருகிறது. இந்திய அரசு நியமித்துள்ள புதிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான குழு அனைத்து மாநிலங்களிலும் பயணம் செய்து மக்களின் கருத்தறிய வேண்டும். கல்வியாளர்கள்,